இப்ப அஜித் சார் மீது இருக்காத ஒரு விமர்சனம் மட்டும். அது அப்படியே மாறுது. இத நீங்க அவரோட அருகில் இருந்து பார்த்த ஒரு நபராக அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல அது இங்க யாருமே வந்து நம்ம மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட யாருமே இல்ல. நம்ம கடவுளும் இல்ல. கடவுள் நம்பிக்கை இல்ல எனக்கு. இருந்தாலும் சொல்றேன். நம்ம அப்படிலாம் யாருமே இங்க இல்ல. எல்லாரும் மனிதர் மக்களுக்காக தான் மனிதர்கள். சினிமான்றதே நம்ம மக்களுக்காக சினிமா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த சமூகத்திலிருந்து தன்னை துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதரா தான் இருக்கிறார். நம்ம செல்ஃபோன்ல ஒரு வாய்ஸ் வரும் இல்லையா? தொடர்புகளுக்கு வெளியே உள்ளாருன்னு. அந்த மாரி தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல தான் அவர் இருக்காரு. அது என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு மனிதருக்கு தேவையில்ல. ஒரு அழகும் இல்ல. சமூகத்தோட சேர்ந்து வாழும்போது தான் நமக்கு சுவாரஸ்யமான விஷயங்களும் கிடைக்கும். நமக்கான எனர்ஜி கிடைக்கும். கடைசி காலங்கள்ல வந்து நம்ம போடுறதுக்கான நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். இப்போ கேப்டன் எடுத்துங்களேன், எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர். அது யாரும் அவருக்கு எதிரின்றது யாரும் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ அவர் இறந்து போன பிறகு கூட மீடியாவ அவர் எவ்வளோ சண்டை போட்டுருக்காரு பத்திரிக்கையாளர்கள் மத்தியில. ஆனா இதுவரைக்கும் யாரும் அவர் தப்பா எழுதவில்ல, தப்பா சொல்லவும் இல்ல. இப்போ அவர மாரிலாம் ஒரு மனிதர் இன்னைக்கு எவ்வளோ தூரம் கொண்டாடப்படுறாங்க. அப்போ யாருமே இங்க வந்து நம்ம யாரும் இங்க ஒரு மக்களுக்கான ஆட்கள் தான் நம்ம. சர்வீஸ் பண்ண தான் நம்ம வந்திருக்கிறோம்.